2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு தயாராயிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு இது. சென்னையில இருக்கிற ஆலிம் முகமது சாலே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் நம்பர் 1101. சரி, முதல்ல இந்த காலேஜோட டாப் ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த காலேஜுக்கு நியாக்ல இருந்து ஏ கிரேட் கொடுத்துருக்காங்க. இது காலேஜோட ஓவரால் குவாலிட்டிக்கும் டீச்சிங்க்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அடுத்ததா, இங்க இருக்கிற 4 முக்கியமான இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு NBA அக்ரெடிடேஷன் இருக்கு. NBA அப்ரூவல் இருந்தா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்த கோர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இது உங்க வேலைவாய்ப்புக்கும் ஃபாரின்ல படிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நாம எதெல்லாம் கவர் பண்ண போறோம்னா, காலேஜோட அக்ரெடிடேஷன்ஸ், ஹிஸ்டரி, என்னென்ன கோர்சஸ் இருக்கு, கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸ், அப்புறம் மத்த வசதிகள்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். அதாவது இன்ட்ரோடக்ஷன் மற்றும் அக்ரெடிடேஷன்ஸ். ஒரு காலேஜை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அங்கீகாரங்கள் தான் அதோட தரத்தை உறுதி செய்யற முக்கியமான விஷயங்கள். இந்த NAC ஏ கிரேடு February 2025 செகண்ட் சைக்கிள்ல கிடைச்சது. அப்போ இந்த காலேஜ் 4 பாயிண்ட் ஸ்கேலுக்கு 3.05 CGPA வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 2025க்கான டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட் ரேங்கிங் சர்வேல 175 காலேஜஸ்ல இந்த காலேஜ் 82வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது போன வருஷங்களோட ஒப்பிடும்போது ஒரு நல்ல முன்னேற்றம்னே சொல்லலாம். இப்ப நீங்க பாக்குறது ரொம்பவே முக்கியமான ஒரு தகவல். CSE, ECE, IT அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த 4 மெயின் பிரான்ச்சஸ்க்கும் ஜூன் 2027 வரைக்கும் NBA அக்ரெடிடேஷன் இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க 2026 பேட்ச்ல சேர்ந்தீங்கன்னா உங்க 4 வருஷ படிப்பை முடிக்கிற வரைக்கும் இந்த அங்கீகாரம் உங்களுக்கு பொருந்தும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, அடுத்து இந்த காலேஜோட வரலாறு மற்றும் அடையாளம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்ஸ்டிடியூட்டோட ஃபவுண்டேஷன் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம நம்பிக்கையை அதிகப்படுத்தும். இந்த காலேஜோட முழு பெயர் அலீம் முகமது சாலே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், TNAA கோட் 1101. இது 2000 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் முஸ்லிம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு. இந்த காலேஜை 2000ஆம் வருஷம் ஆரம்பிச்சது ஆலி முகமது சாலே ட்ரஸ்ட். அவங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னா, சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய சமூகங்கள் உட்பட எல்லாருக்கும் தரமான டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது தான். சரி, அடுத்ததா ரொம்ப முக்கியமான பகுதி, TNA 2026 அட்மிஷன்ல இங்க என்னென்ன அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வரப்போற அகாடமிக் இயர்ல TNA கவுன்சிலிங் மூலமா இந்த காலேஜ்ல மொத்தம் 450 சீட்ஸ் ஃபில் பண்ண போறாங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது இங்க ஆஃபர் பண்ற 9 UG கோர்சஸோட லிஸ்ட். ஏற்கனவே NBA அக்ரெடிடேஷன் இருக்கிற CSC, IT மாதிரி கோர் ஃப்ரான்ச்சைசஸ் கூடவே இப்போதைய ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அப்புறம் சைபர் செக்யூரிட்டி மாதிரியான புது கோர்சஸும் இருக்கு. சரி, ஒரு காலேஜ்ல படிப்பு மட்டும் முக்கியம் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸோட வளர்ச்சிக்கு தேவையான சூழல், அதாவது அகாடமிக்ஸ் மற்றும் கேம்பஸ் லைஃப் இங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க மொத்தம் 85 ஃபுல் டைம் டீச்சிங் ஃபேக்கல்டி இருக்காங்க. அதுல 21 பேர் PhD முடிச்சவங்க. முக்கியமா சொல்ல வேண்டியது ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ 12 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்னு இருக்கு. இதனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பர்சனல் அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த காலேஜ் ஆவடியில ஒரு 10.88 ஏக்கர் பெரிய கேம்பஸ்ல அமைஞ்சிருக்கு. சென்ட்ரல் லைப்ரரியில மட்டும் 44,507 புக்ஸ் இருக்கு. அது போக IEEE, டெல்நெட் மாதிரியான ரிசோர்ஸஸையும் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். படிப்பு மட்டும் அல்லாம ஸ்போர்ட்ஸ், ஸ்டூடெண்ட் கிளப்ஸ்னு எல்லாமே ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் 2 பேருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கும். அதுதான் பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் முன்னாள் மாணவர்கள். சிம்பிளா சொல்லணும்னா, இங்க படிக்கிறதுக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சார்ட்ல நீங்க கடைசி 3 பேட்சோட பிளேஸ்மெண்ட் நம்பர்ஸை பார்க்கலாம். இது NIRFக்கு கொடுத்த அஃபிஷியல் டேட்டா. இதன்படி 2022ல 187 பேரும் 2023லயும் 187 பேரும் பிளேஸ் ஆகியிருக்கிறாங்க. 2024 பேட்ச்ல 115 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 2022 மற்றும் 2023ல பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட மீடியன் சேலரி வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாயா இருந்திருக்கு. கேம்பஸ் இன்டர்வியூக்கு வர்ற சில முக்கியமான கம்பெனிஸ் லிஸ்ட் இதோ: டெக் மஹிந்திரா, மோவேட் டெக்னாலஜிஸ், ரெனால்ட் நிசான், கார் டெக்னாலஜிஸ், பூட்ரி சாஃப்ட்வேர், அப்புறம் ஜெப்டோ. இதிலிருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, IT மற்றும் கோர் இன்ஜினியரிங் 2 ஃபீல்டுலயுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒரு காலேஜோட பெருமைய அதோட முன்னாள் மாணவர்கள் சொல்லுவாங்க. அப்படி ஒரு குறிப்பிடத்தக்க முன்னாள் மாணவர் தான் திரு அமேசிங் கம்ஃபர்ட்சன்.
இவரு 2015ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு இப்போ ஆட்டர் எனர்ஜில அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல ஒரு பெரிய கம்பெனில ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு ஸ்டூடெண்டோட டெய்லி லைஃப்க்கு தேவையான வசதிகள், அதாவது ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கனெக்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். கேம்பஸ் உள்ளேயே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியா பெர்மனன்ட் ஹாஸ்டல்ஸ் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தாம்பரம், வேளச்சேரி, ராயபுரம்னு சென்னையோட பல ஏரியாஸ்ல இருந்தும் காலேஜ் பஸ்ஸஸ் இருக்கு. ட்ரெயின்ல வர்றவங்களுக்கு பட்டாபுரம் மிலிட்டரி சைடிங் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே பக்கத்துல இருக்கு. இங்க நாம கொடுத்த எல்லா தகவல்களும் இந்த வீடியோ ரெடி பண்ணின நேரத்துல காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ் மற்றும் கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ்ல இருந்து எடுத்ததுதான். இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.com பாருங்க. உங்க 12ஆம் வகுப்பு முதல் பொறியியல் முடிவுகளுக்கான உண்மையான ஆதாரம்.